ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பாலா பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, யாஸ்மின் டேப்லெட். இந்த டேப்லெட்டினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன, பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்ன, இந்த டேப்லெட் எப்போ எடுத்துக்கணும், எந்த அளவுக்கு எடுத்துக்கணும், இந்த டேப்லெட் நம்ம உடம்புக்குள்ளே போய் எப்படி வேலை செய்யுது, இந்த டேப்லெட் யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாது, இந்த டேப்லெட்டை எப்போ எடுத்துக்கணும், எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் என்பதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபர்ஸ்ட்டு இந்த மாத்திரையினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்ன என்பதை தெரிஞ்சுப்போம். இது ஒரு ஹார்மோன் பர்த் கண்ட்ரோல் பில், அதாவது குடும்ப கட்டுப்பாடு மாத்திரை. இதில் ட்ராஸ்பிரினான் ப்ளஸ் எத்தினைல் எஸ்ட்ரோடியால் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 வகையான கெமிக்கல் இருக்குது. இந்த 2 வகையான ஹார்மோன் கெமிக்கலும் சேர்ந்து என்ன பண்ணுதுன்னா, ப்ரெக்னென்ட் ஆகாமல் தடுக்குது. இந்த மாத்திரையினுடைய முக்கியமான வேலையை ப்ரெக்னென்ட் ஆகாமல் தடுக்கிறது. ரெண்டாவது, இர்ரெகுலர் பீரியடால் பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கு அவங்களுடைய இர்ரெகுலர் பீரியடை கண்ட்ரோல் பண்ணவும், பீரியட் டைமில் ஏற்படக்கூடிய வலியை குறைக்கவும் இந்த மருந்து பயன்படுது. மூணாவது, ஹார்மோனியல் ஆக்னி, ஹார்மோன் குறைபாடால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த ஹார்மோனை சரி செய்ய, இம்பேலன்ஸில் பேலன்ஸ் பண்ண இந்த மருந்து பயன்படுது. நெக்ஸ்ட்டு PMDDன்னு சொல்லக்கூடிய ப்ரீ மென்சுரல் டைஸ்போரிக் டிஸார்டர் சிம்டம்ஸ், அதாவது பீரியடு 1 வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடியே வரக்கூடியவங்களுக்கு அவங்களுடைய பீரியட்ஸை ரெகுலைஸ் பண்ண, பீரியடுடைய சைக்கிளை கரெக்டாக மாதம் ஒரே டைமில் வரக்கூடிய அந்த சைக்கிளை ஒழுங்குபடுத்த இந்த மருந்து வந்து பயன்படுது. அடுத்து இந்த மருந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, இந்த மருந்து 3 விதமான வழியில் வேலை செஞ்சு ப்ரெக்னென்ட் ஆகுது தடுக்குது. ஒன்று வந்து ஓவுலேஷன், கருமுட்டை வெளியே வருவது வந்து தடுக்குது. ரெண்டாவது, செர்விக்கல் மியூக்கஸை திக்காகுது. இதனால் ஸ்பெர்ம் உள்ளே போகிறது வந்துட்டு கடினமாகுது. அந்த மியூக்கஸ் வந்து ரொம்ப திக்காக வரதுனால அதால் முன்னாடி நவுந்து போக முடியல ஸ்பெர்மால். மூணாவது, யூட்ரஸ்டுடைய லைனிங்கை வந்து மாற்றுது. ஸோ அதனால் ஃபேட்டலிஸ்ட் எக்கு, கருமுட்டைகளை வந்து அது கூட ஸ்பெர்ம் கூட அட்டாச் ஆகிறது வந்து நடக்க முடியாத ஒரு காரணமாக போயிடுது. அடுத்து இந்த மருந்தை எப்போ எடுத்துக்கணும், எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னா, இந்த மருந்து டெய்லி 1 எந்த நேரத்தில் எடுத்துக்கிறீங்களோ, காலையில் 9 மணி அப்படின்னா டெய்லி காலையில் 9 மணி எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த மரத்தினுடைய அனைத்து பலன்களும் கிடைக்கும். அதே மாதிரி எந்த நேரத்துலையும் தவற விடக்கூடாது. 21 நாளும் அந்த மாத்திரையை தொடர்ந்து எடுத்துக்கணும். இன்கேஸ் என்றைக்காவது ஒரு நாள் டேப்லெட் போட மறந்தால் ஓகே, பட் ஆனால் பல நாள் நீங்கள் டேப்லெட் போட மிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரெக்னென்சி ப்ரொடக்ஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாகிடும். நீங்கள் பாதுகாப்பற்ற உடலுறவு வைத்து கொண்டீங்கன்னா நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் தொடர்ந்து கரெக்டான டைமில் இந்த மாத்திரை எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆக மாட்டீங்க. அடுத்து இந்த மருந்தினுடைய பொதுவான பக்க விளைவுகள் என்ன அப்படின்னா, குமட்டல், தலைவலி, மார்பக வலி, இல்லைன்னா மார்பகம் வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கிறது, லைட்டாக ப்ளீடிங் ஆகுறது, மூட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுறது, வயிற்று வலி, பீரியட் வரக்கூடிய டைம் வந்து சேஞ்சஸ் ஆகுறது. அடுத்து சீரியஸான சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளட் கிளாட் ஆகுறது, உடம்புல ரத்தம் வந்து கட்டுறது, ஸ்ட்ரோக்கு, ஹார்ட் அட்டாக், சிவியர் மைக்ரேன், ஹெட்ஏக், மைக்ரேனா ஹெட்ஏக், தலைவலி வர்றது, அப்புறம் பிபி இன்க்ரீஸ் ஆகுறது. இவையெல்லாம் தான் சீரியஸான பக்க விளைவுகள். அடுத்து இந்த மருந்தை யாரெல்லாம் பயன்படுத்தக்கூடாது, இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த மருந்தை யாரெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க, 35 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க, புகைப்பிடிக்கிறவங்க, 35 வயதுக்கு மேலே இருந்து புகைப்பிடிக்கிறவங்க, நீங்கள் ஸ்மோக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டேப்லெட்டை யூஸ் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி உங்களுக்கு வந்து உடம்புல ரத்தம் கட்டுது, அந்த மாதிரியான பிளட் கிளாட் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா நீங்கள் இந்த மருந்தை எடுக்கக்கூடாது. லிவர் டிசீஸ், ஹார்ட் டிசீஸ், அப்புறம் அன்கண்ட்ரோல்டு பிபியால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா நீங்கள் எந்த மருந்தை எடுத்துக்கக்கூடாது. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இந்த மருந்தை பயன்படுத்தலாமா அப்படின்னா பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னா இந்த மருந்தை பயன்படுத்தக்கூடாது. குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கும்போது இந்த மருந்தை நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு பயன்படுத்துங்க. அடுத்து யாஸ்மினும் ஐபில்லும் 2ம் சேமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சேம் கிடையாது. நிறைய பேர் 2 டேப்லெட்டும் சேம்னு தான் நினச்சிட்டு இருக்கீங்க. 2ம் சேம் கிடையாது. யாஸ்மின் வந்து ரெகுலர் பர்த் கண்ட்ரோல் பில், ஐபில் வந்துட்டு எமர்ஜென்சி கான்ட்ராசெப்டிவ் பில். யாஸ்மின் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணலாம், ஐபில் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடாது. யாஸ்மின் வந்துட்டு நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணணும். நீங்கள் செக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் 1 நாள் 2 நாள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காது. பட் ஆனால் ஐபில் வந்து நீங்கள் செக்ஸ் பண்ணிவிட்டு 3 நாளுக்குள்ளே போட்டிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஐபில் ஒரே ஒரு டேப்லெட் தான், நீங்கள் ஒரு டைம் எடுத்தால் போதும்.
பட் யாஸ்மின் 21 டேப்லெட் நீங்கள் டெய்லியும் எடுக்கணும். இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்டில் டைப் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே இந்த மருந்தினுடைய பயன்கள் என்னென்ன, சைடு எஃபெக்ட்ஸ் என்ன, முக்கியமாக இது யாரெல்லாம் பயன்படுத்தக்கூடாது என்பதை தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதனால் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.